ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம தாம்போ ஸ்டிச் டைப் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டைப் 2வும், அதாவது தாம்போ ஸ்டிச் டைப் 1ம் டைப் 2 நம்ம பார்த்துட்டோம். இப்போ டைப் 3 த்ரெட்டு வந்துட்டு சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. நீடில் வந்துட்டு 14 0.5 mm துலிப் பிராண்ட், சரிங்களா? எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ராயிங் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, சரியா? இப்போ த்ரெட்டு நம்ம வெளியில் எடுத்துட்டு எந்த டைரெக்ஷன் நோக்கி நம்ம போக போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு நம்ம குட்டி செயின் எடுத்துகிட்டு திருப்பிக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு லாக் ஸ்டிச். ஓகே, நம்ம லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு அவுட்லைன் போட போகிறோம். அவுட்லைன் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வந்துட்டு ஸ்டிச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி தாம்போ ஸ்டிச் டைப் 1ம் டைப் 2ம் வந்துட்டு என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். சப்போஸ் இதை பார்த்துட்ருக்குவீங்க, அதை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாம்போ ஸ்டிச் வந்துட்டு நான் ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய மோட்டிவ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு செயின் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டு செயின் வரைக்கும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் த்ரெட் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த செயின் மேலே கொண்டு போய் கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நீடில் கொண்டு போய் சென்டரில் வச்சு இறக்கிக்கிறோம், சரிங்களா? சென்டரில் இறக்கிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறோம். எண்டு நாட்டுக்காக எடுக்கிற செயின் எடுப்போம் இல்லையா, அந்த செயின் வந்துட்டு சென்டரில் தான் நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அப்படியே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் வந்துட்டு கிளியராக இருக்கும். பாருங்கள், இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ நான் த்ரெட்டை கட் பண்ணல, அப்படியே தான் கண்டினியூ எடுக்க போகிறேன். மறுபடியும் நுனி பகுதிக்கிட்ட இருந்தே த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அப்படியே நான் அந்த சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனுக்கு அப்படியே செயின் ஸ்டிச் நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். பொறுமையாக போடுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவேன், செகண்ட் ஹாஃப் வந்துட்டு செகண்டு ஃபில் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், இப்போ கடைசி வரைக்கும் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாகவும் கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு அப்படியே நான் வந்துட்டு திருப்பிக்கிறேன். ஓகேவா? திருப்பிட்டு அந்த அடுத்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம போடுறது, இதுக்கு முன்னாடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம்ல லைனு, அது ஒட்டியே வரணும். இந்த ஸ்டிச்சும் நமக்கு எப்படி வரணும், ஒட்டியே வரணும், கேப் வரக்கூடாது இடையில். இப்போ வந்துட்டு நம்ம எண்டு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? போட்டுட்டு அதே மாதிரி எண்டு வரைக்கும் போட்டுட்டு வெளிப்பக்கமாக கொண்டு போய் செயின் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் உள்பக்கமாக ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அப்படியே ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான். நீங்கள் கடைசி வரைக்கும் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நெருக்கமாக போடணும். சப்போஸ் நீங்கள் நெருக்கமாக போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா கலட்டிட்டு திருப்பியும் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வரும். ஒரு 2-3 தடவையாவது நீங்கள் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேப் இல்லாமல் போட முடியும். நான் வந்துட்டு தாம்போ ஸ்டிச் டைப் 1ஆக இருந்தாலும் சரி தான், டைப் 2ஆக இருந்தாலும் சரி தான், டைப் 3ஆக இருந்தாலும் சரி தான். ஓகேவா? 3 டைப்புமே நீங்கள் வந்துட்டு கேப் இல்லாமல் போட்டால் மட்டும்தான் இந்த ஸ்டிச் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப் இல்லாமல் போடுறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். இதில் சில்க் த்ரெட் வந்துட்டு நீங்கள் ஸ்மூத்தாக போடுங்க. அதாவது ரொம்ப வெடுக்குன்னு இழுக்காதீங்க. வேகமாகவும் ஸ்டிச் வந்துட்டு போட்டாலுமே நமக்கு சில்க் த்ரெட் வந்துட்டு பிகினர்ஸுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பிசுறு வரதான் செய்யும். ஸோ அதனால் பொறுமையாக போடுங்க. பொறுமையாக போட உங்களுக்கு அந்த நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்துட்டு பிசுறு தட்டாது. ஸோ அதனால் சில்க் த்ரெட்டு ஹேண்டில் பண்ணும்போது பொறுமையாக போடுங்க ஸ்டிச்சு. அப்போ உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்துட்டு கிடைக்கும், சரிங்களா? இல்லைனா இடையில த்ரெட் வந்துட்டு கட் ஆகிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்டிச் வந்துட்டு நம்மளால் முடிக்க முடியாது சரியாக. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டிச் வந்துட்டு நிறைய மோட்டிவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல ஃபில்லிங் ஸ்டிச்சாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹியூமன் ஃபேஸ் ஃபில்லிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனிவே நம்ம வந்துட்டு இந்த 3 டைப்புமே கற்று வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடணும் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ உள் பக்கமாக ஒரு செயின் போட்டு திருப்பி அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் எண்ட் நாட்டுக்கு எடுக்கிற செயின் எடுத்து நீங்கள் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்படி பண்ணும்போது நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த முடிச்சு மாதிரி இருந்தாலும் நம்ம அவுட்லைன் நம்ம கொடுப்போம் இல்லையா பீட் ஒர்க்கு, அப்போ உங்களுக்கு அது வந்துட்டு தெரியாது. திருப்பி நான் வந்துட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு திருப்பி நான் நாட் போட்டுட்டு திருப்பி டபுள் ஸ்டாண்டர்ட் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நாட் போட்டுட்டு திருப்பி நுனி பகுதிக்கிட்ட இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா?
நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் நம்ம எப்படி ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃபும் ஃபில் பண்ண போகிறோம். எப்பயுமே த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும், சரிங்களா? இல்லை கண்டினியூவாக நம்ம போடுறோம் அப்படின்னா லாக் ஸ்டிச் போட தேவையில்லை, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ஸ்டிச்சுக்கு நான் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நான் ஆரம்பிச்சிருக்கேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேங்க. போட்டுகிட்டே வந்துட்டு அவுட்லைனுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஸ்டிச் போட்டுட்டு அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டிச் வந்துட்டு நாம் போட்டுட்டு வரோம். பட் நம்ம ஒட்டி ஒட்டி போட்டுட்டு வரணும். பாருங்கள், எங்கேயுமே கேப் இல்லை, எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம்லேயே வந்துட்டு உங்களுக்கு இது கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கேப் இல்லாமல் எப்படி போடணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 2-3 டைம் நீங்கள் போடவே உங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சிடும், சரிங்களா? ஒருத்தர் சொல்லி புரியறதை விட நீங்கள் ஒரு ஸ்டிச்சை நீங்கள் போடவே நிறைய நுணுக்கங்கள் கற்றுக்குவீங்க, சரிங்களா? நான் அடிக்கடிக்கு என்னோடய சேனலில் அதுதான் சொல்லுவேன். ஏதாவது டிப்ஸ் கொடுத்தா நம்ம அந்த ஸ்டிச் ஈஸியாக போடலாம் அப்படி யாராவது எதாவது சொன்னாங்கன்னா நமக்கு அந்த ஸ்டிச் ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் அந்த ஸ்டிச் போட உங்களுக்கே அந்த நுணுக்கங்கள் தெரியும். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். இப்போ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் இங்கே வந்துட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ வந்துட்டு அவுட்லைனுக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டு என் நாட் போட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அந்த சைடு ஃபினிஷ் பண்ணலை, அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக கொண்டு போயிட்டு நீங்கள் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஒன்றே இந்த சைடு நம்ம அவுட்லைனுக்குள்ளேயே என் நாட் போட்டோம் இல்லையா, அது கேப் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக போட்டுரும், ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக நம்ம அந்த சைடு ஹாஃப் ஃபில் பண்ணோம் இல்லையா, அந்த பக்கம் என் நாட் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த முடிச்சு மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் அது அவுட்லைன் கொடுக்குறப்ப மறைஞ்சிக்கும். இது ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு 2 சைடுமே என் நாட்டு வேறு மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன், சரிங்களா? அதாவது ஒன்று வந்து அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாகவும் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணேன், இன்னொன்று வந்துட்டு அவுட்லைனுக்கு உள் பக்கமாக என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு பீடு கொடுத்து அவுட்லைனை ஃபினிஷ் பண்ணிட்டேன். பீடு கொடுக்குறப்பவும் நீங்கள் நார்மல் ஸ்விங் த்ரெட்டு கொடுங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் பீடு ஒர்க் கொடுக்கணும், சரிங்களா? நீங்கள் பீடு ஒர்க் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணோடனையும் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் பீடையும் வந்துட்டு ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். சுகர் பீடு மட்டும்தான் 2 ஸ்டிச் பண்ணோம், மற்ற எல்லா பெரிய பீடுமே ஒவ்வொன்றா தான் ஸ்டிச் பண்ணோம், ஓகேவா? அதே மாதிரி பீடு ஒர்க்குக்கு வந்துட்டு 24 0.4 mm நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.